அதிமுகவின் வாக்கு வங்கி பாஜக பக்கம் ஷிப்ட் ஆகி பல காலம் ஆவதாக நீலகிரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். களம் 18 நிகழ்ச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பல முகங்கள் தேவைப்படுதா பாஜகவுக்கு? பிரபலமான முகங்கள் அப்படின்னு இறக்கினாதான் வாக்குகளை பெற முடியுங்கிற இடத்துல தான் தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கா? அப்படி இல்லைங்க. கட்சி எந்தெந்த வேட்பாளர்களை எந்தெந்த இடத்துல போட்டா அது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். இந்த தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். அதனால நம்ம எல்லா வேட்பாளர்களும் நம் களத்தில் இருக்கிறதா தான் நான் பார்த்து கொண்டேன். 2019 எல்லோரும் ஒன்றாக இணைந்தே வெற்றி பெற முடியல. இன்னைக்கு அதிமுக, தேமுதிக, டாக்டர் கிருஷ்ணசாமிலாம் வெளியேறிட்டாங்க. அப்ப எப்படி வெற்றி பெற முடியும்? அது டிவைடட் அப்போசிஷன்ங்கிறது டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜா மாறுது. டிஎம்கே கூட்டணிக்குங்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி முதன்மையான கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு களத்திலே இல்லை என்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மக்கள் இருக்கிறது. அதிமுக ஒரு வேட்பாளர் இருக்காரு, அதை நீங்க கணக்கிலே எடுக்கலையா? அவ்வளவு குறைச்சு மதிப்பிடுறீங்களா? அங்க நீலகிரியில இங்க அதிமுக களத்திலே இல்லைன்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. அவருடைய தகப்பனார் சபாநாயகராக அவினாசியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் மக்களை போய் சந்தித்தது கூட கிடையாது. அவர் மேல அவினாசிலேயே மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள். களத்தில் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீலகிரி பொறுத்தளவுக்கு களத்திலேயே இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரசன்ஸே இல்லை. அவர்களுடைய வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்கனவே ஷிஃப்ட் ஆகி பல காலம் ஆகிறது என்பது இந்த தேர்தல் நிரூபிக்கும்.